திமுகவினுடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய ஆட்சி. தமிழ்நாட்டை காப்பாற்றணும், மத்திய அரசாங்கம் தலையிடணும். அனைத்து வகையிலும் தோல்வி அடைந்து லஞ்ச ஊழல் மயமாக திமுக இருக்கிறது. கனிமொழி அம்மா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. உண்மைதான், வடக்க கோபாலபுரம், சென்னை இதெல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா தென் மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. காவல்துறையினர் இந்த அரங்க நிகழ்ச்சிக்கே தடை விதித்து, சட்டவிரோதமாக தடை விதித்து, அரங்கத்துக்கு அரங்கத்திலே அந்த உரிமையாளர்களை மிரட்டி இன்னைக்கு இந்த அரங்கத்தையே பூட்டி இருக்கிறாங்க. சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு திமுக கட்சி உறுப்பினர் மாதிரி நடந்துகிட்டாரு. அவருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேதக ஆளுநர் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாநகரத்திலே இன்று ஒரு மாபெரும் பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற திட்டமிட்டு, அதை அரங்கத்திலே நடத்துவதற்கு திட்டமிட்டு, அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்த பொழுது காவல்துறையினர் இந்த அரங்க நிகழ்ச்சிக்கே தடை விதித்து, சட்டவிரோதமாக தடை விதித்து, ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எழுச்சிக்கு காரணம் அண்ணாமலை அவர்களுடைய தேசிய மாடலா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடலா என்கிற தலைப்பிலே தான் இந்த பட்டிமன்றம். தமிழ்நாட்டிலே பிஜேபி காலூன்றி விட்டது, வளர்ந்து விட்டது என்பது சமீபத்திய கருத்து கணிப்புகளிலே ஊர்ஜிதமாகி இருக்கிறது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒரு பட்டிமன்றம். இது மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எங்களுக்கு என்ன கருத்து சுதந்திரம் இல்லையா? அதுவும் நாங்க ஒரு பொதுக்கூட்டமா நடத்துவதற்கோ பொதுவெளியில் நடத்துவதற்கோ நாங்க கேட்டிருந்தோம்னா கூட நியாயம். அரங்கத்துக்கு அரங்கத்திலே அந்த உரிமையாளர்களை மிரட்டி இன்னைக்கு இந்த அரங்கத்தையே பூட்டி இருக்கிறாங்க. நான் நேரடியாக அந்த அரங்கத்திற்கே சென்றேன். அந்த அந்த பூட்டுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போகாது. நாங்கள் எங்கள் அமைப்பினுடைய ஆதரவாளர் பாஜக பிரமுகர் வெற்றிவேல் அவர்களுடைய இல்லத்திலே, ராஜவேல் அவர்கள் இல்லத்திலே இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது இந்த தடையை மீறி நாங்கள் வெகு சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம். இந்த தடையை ஏற்படுத்திய தூத்துக்குடி காவல்துறையினருக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக இந்த இடத்திலே மாறி இருக்கிறது. இனிமேல் இத்தகைய நிகழ்ச்சிகள், இந்த தடைகள் தொடருமானால் அதை ஜனநாயக வழியிலும் நீதிமன்றம் மூலமாகவும் இந்து மக்கள் கட்சி வெற்றி கொள்ளும். ஏற்கனவே இந்த தூத்துக்குடியிலே நீதிமன்றத்திற்கு சென்றுதான் சனாதன இந்து தர்ம மாநாட்டை நடத்தினோம். திமுக அரசாங்கத்தினுடைய இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல், அது எல்லா மக்களும் இப்பொழுது ஆதரிக்க துவங்கி விட்டார்கள். தேர்தல் சீர்திருத்தத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. தேர்தல் செலவினங்கள் கட்டுப்படும், வளர்ச்சி திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் எங்காவது ஒரு இடத்துல எப்பாவது தேர்தல் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அப்புறம் எப்பதான் வளர்ச்சி திட்டங்கள் மக்களை போய் சேரும்? தேர்தலில் முறைகேடுகள் குறையும், நேரம் மிச்சமாகும். அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை வெகு விரைவிலே அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு திமுக கட்சி உறுப்பினர் மாதிரி நடந்துகிட்டாரு. அவருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேதக ஆளுநர் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 17ஆம் தேதி கும்பகோணத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே 17ஆம் தேதி கும்பகோணத்திலே மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம். மீண்டும் மோடி வேண்டும் மோடி. தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு திட்டமிடக்கூடிய அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. 18ஆம் தேதி திண்டுக்கல்லிலே மாபெரும் சனாதன இந்து தர்ம எழுச்சி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவினுடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய ஆட்சி. தமிழ்நாட்டை காப்பாற்றணும், மத்திய அரசாங்கம் தலையிடணும். அனைத்து வகையிலும் தோல்வி அடைந்து லஞ்ச ஊழல் மயமாக திமுக இருக்கிறது. இப்ப வடக்கு வாழுது, தெற்கு தேயுதுங்கிறாங்க. கனிமொழி அம்மா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. உண்மைதான், வடக்க கோபாலபுரம், சென்னை இதெல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா தென் மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. புயல் மழை வெள்ள அபாயத்திலே கூட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது கூட இந்த திமுக ஆட்சி இந்த மக்களை காப்பாற்ற வரவில்லை. எனவே தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டை 3ஆக பிரித்து இங்கே ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நீண்ட காலமாக இந்து மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த தேர்தல் நேரத்திலே இதையும் வலியுறுத்துவோம். தூத்துக்குடி மக்களின் வாழ்வாதாரமாக, தூத்துக்குடி பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருந்த ஸ்டெர்லைட் ஆலை தேசவிரோத சக்திகளால் மூடப்பட்டது. தற்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
நீதிமன்றத்திலே ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பு வந்தால் மீண்டும் கலவரத்தை உண்டு செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதமும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு நீதிமன்ற தீர்ப்பின்படியாவது இந்த ஸ்டெர்லைட்டை திறந்து இந்த ஸ்டெர்லைட்டினால் அது மூடப்பட்டதால் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு மீண்டும் வாழ்வாதாரம் கிடைத்திட உரிய வழிவகை செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். இந்த 6 வருஷமா ஸ்டெர்லைட் மூடி இருந்ததுனால இங்க என்ன புற்றுநோய் வராம போயிருச்சா? அதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு முன்னாடி எடுபடாதுங்க. இவங்க தொடர்ந்து வெளிநாட்டு சதி. அதுல ஆளுநரே இது சம்பந்தமாக எல்லாம் நிறைய பேசி இருக்கிறார். இப்ப நம்ம குஜராத்துக்கு போயிருச்சு இந்த காப்பர் ஆலை. இங்க இது மீண்டும் திறக்கப்பட்டால் இந்த தென் மாவட்டங்களுடைய அந்த தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். வாழ்வாதாரம் மீண்டும் சீர்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.